சரவண பவ. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஆர்கே சொர்ணலக்ஷ்மி யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்மா வணக்கங்கள். இந்த பதிவு 2025 ஆங்கில புத்தாண்டிற்கான சிறப்பு பலன்களை காணவிருக்கிறோம். ஏன்னா 25 வந்து எல்லோருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குறோம். ஏன்னா சென்ற வருடம் பார்த்தீங்கன்னா 2024 கூட்டுத்தொகையே 8 வந்திருக்கும். தமிழ் வருடத்தில் பார்த்தீங்கன்னா குரோதி வருடம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நடக்காத விஷயங்களே கிடையாது. மிகப்பெரிய ஏற்றம் மாற்றம் பலவித சூழலை கண்டு கொண்டு வந்திருக்கிறோம். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா அம்மா எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆகுறாங்க, எங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு ஒவ்வொருவருக்கும் ஐயம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 12 ராசிக்காரர்களுக்குமே. ஏன்னா இதில் சொல்லியிருக்கிற பகங்கள்லாம் நமக்கு எப்பவுமே கோச்சாரத்தில் ஒரு 30லேருந்து ஒரு 60% ஒத்து வந்தாலே பெரிய விஷயம். அவரவருடைய சுய ஜாதகப்படி தான் நம்மளுக்கு இதில் நிறைய சாதகமான பலன்களா இல்லை ஒரு சாதகம் இல்லாத சூழலா நம்ம ஆய்வு செய்து கொள்ள முடியும். இந்த வருடம் கர்ம கிரகங்கள்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இவங்க தான். சனி, ராகு, கேது, குரு இவங்க எல்லாம் கால சக்கரத்தின் ஒரு நல்ல இடத்துக்கு பிளேஸ் ஆகுறாங்க. இவங்களை நம்ம எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறோம், இவங்களால நம்மளுக்கு அதிகமான ரொம்ப சந்தோஷம் ஒரு மனநிறைவான நிகழ்ச்சிகளா இல்லை இவங்களால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுமா என்பதெல்லாம் இந்த பதிவுகளில் காணவிருக்கிறோம். எந்த ஒரு சூழலையும் நம்ம சிறப்பாக கடந்து வருவதற்கு ஒரு சிறப்பான மந்திரம் இருக்கு. கிரகங்கள் எப்பயும் அவங்க வேலையை அவங்க செய்வாங்க. இப்போ சனி பகவான் பயிற்சி ஆனவுடனே ராகு, கேது, குருல நாங்களும் பயிற்சி ஆகிறோன்னு போட்டி போட்டுக்கொண்டு பயிற்சி ஆக போறாங்க. இவர் மார்ச்ல ஆக போறாரு. ராகு, கேது, குரு நம்மளுக்கு ஏப்ரல்ல மே மாதம் ஆயிடுவாங்க. அப்படி இருக்கும்பொழுது எல்லா சூழல்லையுமே 12 ராசிக்காரர்களும் ஒரே ஒரு தாரக மந்திரத்தை மட்டும் மனதில் பதிய வச்சுக்கோங்க. வேற ஒன்றும் கிடையாது. அது அப்துல் கலாம் ஐயாவுடைய பொன்மொழிகள். அவர் எவ்வளோ பெரிய ஒரு ஜீனியஸ், எவ்வளோ ஒரு பெரிய நல்ல ஆத்மான்றது நம்மளுக்கு தெரியும். ஐயா நம்மளுக்கு எளிமையாக ஒரு 5 வரிகளை சொல்லிட்டாங்க. எப்போ நீங்கள் படுக்கையை விட்டு எழுந்தவுடனே இந்த வரிகளை நீங்கள் சொல்லிட்டு அன்றாட வேலையை நீங்கள் துவங்கும் போது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான ஒரு வெற்றி திருநாளாக அமையும். அந்த பொன்மொழிகள் என்னன்னு பார்த்துடலாம். I am the best. I can't do it. God is always with me. I am a winner. Today is my day. இதை நம்ம படுக்கையை விட்டு எழுந்த உடனே இந்த வாசகங்களை நம்ம ரைட் ஹேண்ட் பழக்கம் இருக்கு அப்படின்றவங்க ரைட் ஹேண்டை நெஞ்சில் வச்சுக்கிட்டு லெஃப்ட் ஹேண்டை நம்ம மேலே தூக்கிட்டு இந்த வாசகங்களை சொல்லணும். இதே லெஃப்ட் ஹேண்ட் பழக்கம் இருக்கு அப்படின்றவங்க லெஃப்ட் ஹேண்டை நெஞ்சில் வச்சுட்டு ரைட் ஹேண்டை மேலே தூக்கிட்டு சொல்லணும். அதை தாண்டி இன்னொரு சூப்பர் டெக்னிக் ஒன்று இருக்குது. நம்ம தோப்பு கரணம் போடணும். 21 தோப்பு கரணம். இந்த தோப்பு கரணத்துக்கு பேர் என்ன தெரியுங்களா? சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு பேரு. இந்த தோப்பு கரணம் போட்டுட்டாலே இந்த வருடம் இருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார நிலைகளை நம்ம சூப்பரா ஆக்டிவேஷன் பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு 50 வயதுக்குள்ள இருக்குது அப்படின்றவங்கெல்லாம் நம்ம கிழக்கு முகமாக நின்று நம்ம தோப்பு கரணம் போடுறோம். தோப்பு கரணம் போடும்பொழுது நாக்கு மேல் அன்னத்துல ஒட்டி இருக்கணும். அதே போல ஒரு 50 வயதுக்கு மேல இருக்குது எங்களுக்கு அப்படின்றவங்களாம் வடக்கு முகமாக நின்று 21 தோப்பு கரணம் போடணும். அம்மா எங்களுக்கு 5 போடுறதே பெரிய விஷயமா அப்படின்றவங்க முதல்ல 1 போடுங்க, 2 போடுங்க, 3 போடுங்க, 5 போடுங்க, அப்புறம் 11, 14, 21. சின்ன குழந்தையிலேருந்து 90 வயது தாத்தா வரைக்கும் இதை பின்பற்றலாம், பண்ண முடியும். நம்மளுடைய மனசு தான் காரணம். இதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த பொன்மொழிகள் அதுதான் நம்மளுடைய சுவிட்ச் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது நம்மளை நம்முடைய உச்சி முதல் உள்ளங்கால் வரை நம்மளை சூப்பராக ஆக்டிவேட் செஞ்சிடும். அதே போல் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் நீக்கிடும். ஏன்னா கிரகங்களின் கோச்சார நிலைக்கு இது ரெண்டுமே எளிமையான ஒரு வாழ்வியல் பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லலாம். இனிமேல் நம்ம 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை அருமையாக காணலாம். விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்திற்கான பலன்களை காண இருக்கிறோம். இந்த 25 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது விருச்சகம் நீர் கொண்டு எழும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நாளில் அந்த அர்த்தாஷ்டம சனி விலகியதே அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் குடும்ப உறவுகளை பிரச்சனை, உடல்நிலையில பிரச்சனை, ஒரு பண வருவாயில பிரச்சனை, நாங்கள் எல்லாம் போகிற இடம்லாம் எதில் யாரை பார்த்தாலும் தேவையில்லாத பிரச்சனைமா, முகமே தெரியாது, அவங்க கூட எங்ககிட்ட தேடி சண்டைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு ரொம்ப மன வருத்தப்பட்டு கொண்டு ஒரு வீட்லேயே சிறைவாசம், மனவாசம், கணவன் மனைவி இருந்தாலும் பேசலை, நிறைய உடல் உபாதைகள், சுற்றவங்கள் எங்களுக்கு ரொம்ப அவ்வளோ ஒரு பிரச்சனை அப்படின்னு நிறைய மன வருத்தங்களை சந்தித்து கொண்டிருக்கிறவர்கள் இந்த காலகட்டம் மே மாதம் வரைக்கும் கடந்த செகண்ட் ஹாஃப் அதுக்கு மேலே பாருங்கள் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இந்த வருடம்
உங்களுக்கான ஒரு சிறப்பான வருடம் கடந்துடலாம். ரொம்ப ஹை இல்லை, ரொம்ப லோ இல்லை, அதை தாண்டி ஒரு நியூட்ரலாக சிறப்பாக கடந்து வந்துடும் விருச்சகம். தொழிலில் வந்து உங்களை நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கணும். உங்கள் பயிற்சி இப்போ படிப்பில் இருந்தால் படிப்பில் நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை டெவலப் பண்ணிக்கிறீங்களோ உங்களுடைய வளர்ச்சி வந்து அசாதாரண வளர்ச்சியாக இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்தை வந்து சனி வந்து ஆக்குப்பை பண்ணிடுவார், 7ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்போ நிறைய வந்து கூட்டு தொழிலாக இருந்தாலும் கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை, பொறுப்புணர்வு இதெல்லாம் இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ இருக்கணும். அதே போல் முடிவெடுக்கிற விஷயங்களில் நம்மளுடைய சிந்தனை, நம்முடைய புத்தி, அதே போல் குழந்தைகள் விஷயத்தில், அதே போல் நம்மளுடைய எல்லா ஒரு திட்டமிடல் விஷயத்துல எல்லாம் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்ணி அந்த விஷயங்களை வந்து நம்ம அமுல்படுத்தணும். ஏன்னா சனின்னு போது அந்த இடத்துல வந்து நம்ம அவசரப்படக்கூடாது. குழந்தைகள் விஷயங்கள்லாம் தட்டி கொடுத்து வேலை வாங்கணும். குழந்தைகளை வந்து சதா சர்வகாலம் நம்ம போய் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டே அப்படின்ற ஒரு ஆதங்கம்லாம் ஏற்படுத்திக்க கூடாது. ஏன்னா விருச்சிகம் குழந்தைகள் வந்து அவ்வளோ ஒரு பாசமாக இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டம் 2-8 குரு வந்து 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. அப்போ குழந்தைகளுடைய ஆரோக்கியம், குழந்தைகளை அன்பாக தட்டி நம்ம வேலை வாங்கி கொள்வது, அவங்ககிட்ட ஒரு கனிவாக நடந்து கொள்வது, இதெல்லாமே ரொம்ப நமக்கு தேவை. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டில் ஒரு பிஆர் கிடைக்கிறது, இது வரைக்கும் வந்து தொழிலை நிறைய முட்டுக்கட்டு சந்திச்சோம் அப்படின்னு தான். இப்போ நல்லா வந்து தொழிலை வந்து சிறப்பானது. உங்களை நீங்கள் முன்னேற்றிக்கணும்னா தொழிலில் வந்து நீங்கள் வந்து ஒரு அப்கிரேட் பார்க்க முடியாது. அதாவது நீங்கள் உங்களை வந்து எல்லா வகையிலுமே வந்து அப்கிரேட் பண்ணிக்கணும். மாணவர்கள் வந்து நிறைய படிப்பில் வந்து ஸ்ரத்தை எடுத்து படிக்கணும். வெளியில் போகிற இடங்கள்ல அனைவரையும் அனுசரித்து செல்லக்கூடிய அந்த பக்குவம் வேணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும். அதே போல் நடைப்பயிற்சி மேற்கொள்ளணும். இப்போ இது வரைக்கும் வந்து செயல் நடக்கவே இல்லை, நிறைய முட்டுக்கட்டையாக இருந்ததுனால இப்போல்லாம் வந்து வேறு வழியில் அந்த செயல்கள் வந்து நடந்துபட்டுருக்கும். ஒருத்தர்கிட்ட போய் கேட்கணும் உதவி, அவங்க செய்ய மாட்டாங்க. திடீர்னு எதிர்பார்க்காம ஒருத்தர் வருவாங்க, அவங்க முகம் நமக்கு அவங்க அறிமுகமே இருக்காது, அவங்க வந்து அந்த ஹெல்ப் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்ம சொல்லுவோம் இல்லையா, என்னுடைய முன்னோர் செய்த புண்ணியம், என் தாய் தகவல் செஞ்ச புண்ணியம், இந்த காலகட்டம் எனக்கு உதவி இவங்க மூலியமாக கிடச்சின்னு சொல்லுவியா, அந்த மாதிரி இந்த காலகட்டம் இருக்கும். இந்த காலகட்டம் வந்து தொழிலில் வந்து மிகப்பெரிய சாதனையே நீங்கள் செய்யக்கூடியவர்கள். அதே போல் நம்ம மேலதிகாரி, உடன் பணிபுரிபவர்கள் இவர்களெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து வந்து செல்லுவது. தொழிலில் வேலைகள் இருந்தாலும் அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொண்டு அந்த தொழிலை வந்து ஸ்ரத்தையாக செய்வது, இதெல்லாம் விருச்சிகத்துக்கு தேவை. நீண்ட தூர பயணங்கள், பணம் கொடுக்கல் வாங்கல், வாய் வார்த்தை, உறவுகிட்ட ரொம்ப கவனம். குழந்தைகளின் உடல் ஆரோக்கியம் இல்லை உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் கூட அதுலேயும் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் வைத்துக்கொள்வது. ஏற்கனவே அட்டாசமசில் ஒரு சிலருக்குலாம் உடல் பாதிச்சிருக்கும், அதையை வந்து இன்னும் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். திட்டமிட்டு செலவுகளை வந்து வைத்து கொள்ளணும். நம்ம இந்த காலகட்டம் வந்து திடீர் அதிர்ஷ்டம், பண வருவாய் இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நீண்ட தூர ஆன்மீக பயணங்கள், நீண்ட தூர வந்து தல யாத்திரைகள்லாம் ஒரு சிலருக்கு ஏற்பாடு ஆகும். இரவு நேர பயணங்களில், அதே போல் நம்ம வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கூடுதல் கவனமும், கமிட்மெண்ட்ஸில், வாய் வார்த்தையில், ஜாமீன் போன்ற விஷயங்களில், குடும்ப உறவுகளில், இந்த கமிட்மெண்ட்ஸ்லாம் உறவுகள் விஷயத்துலேயும் பொருளாதார கமிட்மெண்ட்லேயும் ரொம்ப பெரிய ஒரு என்ன சொல்கிறது, பெருசாக எதையுமே ஒத்துக்கொள்ளக்கூடாது. அந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் விருச்சிகம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்த்துக்கொள்ளணும். எவ்வளோக்கு எவ்வளோ நான் சொன்ன மாதிரி தான் நாலேஜை வளர்த்துக் கொள்வீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்குது. மாணவர்களுக்கு நல்ல ஒரு படிப்பு, கல்வி, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு இதெல்லாம் கிடைக்கும். வண்டி வாகன யோகம் இதெல்லாம் ரொம்ப ஆக்டிவ். எல்லா தேவைகளையும் பூர்த்தியாகும் வேறு வழி மூலயமாக உங்களுக்கு வந்து ஒரு ட்ராக் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நிறைய தர்ம சிந்தனை, தான தர்மம், லிவிங் டு கிவிங், நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ தான தர்மம் பண்ணீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சிறப்பு. நம்ம ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. வாக்கில், உடல் ஆரோக்கியத்தில் எல்லாம் எக்ஸ்ட்ரா கேரு, நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு போகணும். தேவையில்லாமல் யோசனை வைத்துக் கொள்ளக்கூடாது. தேவையில்லாத சிந்தனைகள், முடிவெடுக்க அங்கே வந்து ஒரு டவுட் வந்துன்னா மற்ற நம்முடைய வெல்விஷன் கேட்டு முடிவெடுத்துக் கொள்வது, எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சந்தேக கண்ணோடு பார்ப்பது, இதையெல்லாம் இந்த காலகட்டம் தவிர்த்துக்கணும். இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சளி சம்மந்தப்பட்ட உபாதைகள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். வயிறு அப்செட் ஆகாமல் பார்த்துக்கணும். கால்சியம் சத்துள்ள உணவுகள், விட்டமின்ஸ் இதெல்லாம் நிறைந்த உணவுகள் இந்த காலகட்டம் எடுத்துக்கணும்னா எதிர்ப்பு சக்தியெல்லாம் வந்து கொஞ்சம் கூடுதலாக்கிக்கணும். அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் இன்னும் வந்து நம்முடைய உடல் ஆரோக்கியத்தில் வந்து மேம்படணும் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொள்ளும். அதனால் நம்ம தேவைக்கு மட்டும் வாய் திறக்கணும். தேவையில்லாத நேரங்களில் நம்ம வந்து எதையும் வந்து பேசக்கூடாது. இதே வந்து ஒரு சிலருக்கு வாக்காளர் தொழில் செய்பவர்களுக்கு ஒரு 4 பேருக்கு வந்து கைட் பண்ணுறவங்களுக்கு கூட ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் கூட ஒன்று. நம்மளுடைய கேஜெட்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறோம், நம்முடைய ஊடகங்களை வந்து நல்ல வழியில் பயன்படுத்தும் போது நம்மளுக்கு நல்லபடியாக வரப்போகுது. அதே போல் விலை உயர்ந்த பொருட்கள், அதே போல் உன்னுடைய விஷயங்கள், குடும்ப விஷயங்களை எதையுமே எல்லாத்தையுமே போய் சொல்லக்கூடாது. யார்கிட்ட சொல்லணும், விலையுயர்ந்த பொருட்களை பத்திரமா வச்சுக்கணும். அதே போல் தங்க ஆபரணங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக வைத்துக்கொள்வது
ரொம்ப சிறப்பு. எல்லா உறவுகிட்டையும் பக்குவமாக கடந்து வரணும் விருச்சிகம். மற்றபடி இந்த வருடம் வந்து பொருளாதார முன்னேற்றம், தொழில் வரவு, அதே போல் வந்து உங்கள் பண வருவாய், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு படி வந்து மேலே போகுது, இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த முன்னேற்றத்துக்காக தேவையில்லாத வழியில் போகக்கூடாது. அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் இருக்கும். நம்ம முன்னேற்றம் எப்படி இருக்குது, சரியான வழியில் போகுதா அப்படின்னு. இந்த காலகட்டம் குலதெய்வ வழிபாடு ரொம்ப அவசியம். முடிந்தவர்கள் வந்து திருப்பத்தூர் பிரம்மபுருஷர் கோயில் சென்று உங்கள் ஜாதகத்தை வைத்து வழிபடுவதும், சித்தர் ஜீவசமாதி வழிபாடு, வியாழந்தோறும் குருவுடைய வழிபாடு வைத்துக் கொள்வது, ஒரு குருமாரை பின்பற்றுவது, அவங்கக்கிட்ட நிறைய பிளெஸிங்ஸ் வாங்கிக்கிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து ரொம்ப சிறப்பான பண்பை தரும். சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் நீங்கள் வந்து தான தர்மம் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடில் வந்து எலுமிச்சங்க ஊறுகாய் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு 11 ரூபா 21 ரூபா உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி சில்லறை பணம் வைங்க. ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியோட தாராளமாக கொடுங்க. உங்களுடைய வருமானத்தில் 10% வந்து நீங்கள் தானம் தர்மம் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த காலகட்டம் வராத பணம் கூட உங்களை தேடி வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். விரயம் ஆக போது அந்த விரயத்தை வந்து நம்ம வந்து நல்ல விதமாக இந்த காலகட்டம் வந்து விருச்சிகம் வந்து ஆக்கிக்கணும். அந்த விரயத்தை வந்து நல்ல ஒரு ட்ரஸ்ட்டு வழியில் ஒரு நல்ல 4 பேருக்கு உதவிகரமாக இருக்கிறவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது மிகப்பெரிய வாழ்க்கையில் வந்து மிகப்பெருசு, அதாவது நம்மளுக்கு வரக்கூடிய அந்த பழி பாவம் உபத்திரவங்கள் பிரச்சனை இதெல்லாம் நீங்கிடும். அதை பண்ண நமக்கு சிறப்பாகிடும். எவ்வளோ நம்ம ட்ரஸ்ட்டு ஈடுபாடு இருக்கும்போது நிறைய பெண்களுக்கு நிறைய உதவி செய்யுங்க. கணவனை இழந்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஒருத்தவங்க திருமணத்துக்காக கஷ்டப்படுறாங்க, அந்த மாதிரி இருக்குது. இந்த நோயில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கவங்க, இல்லை ஒருத்தவங்க குழந்தை பிறகு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு செய்யும்போது தான் அவங்களுடைய வளர்ச்சி வந்து இந்த பெருசாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் வந்து நான் சொன்ன மாதிரி தான் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து டிவைன் எனர்ஜியோட நல்லா இன்னும் சூப்பராக இந்த வருஷத்தை உங்களுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது எக்ஸ்ட்ரா ரொம்ப ரொம்ப ஓஹோனில் ரொம்ப கீழேயும் போல் நம்ம நார்மலை விட வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு ஆவரேஜை தாண்டி கடந்து வந்துடுவீங்க. இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனைகள்லாம் வந்து 2025 உங்களுக்கான வருடமாக தான் சொல்கிறீங்க. விருச்சகம் நீர் கொண்டு கடந்து வரும் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த பலன்கள்லாம் கோச்சார நகரவழிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபதி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, திருமணம், குழந்தை பாக்கியத்துக்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நான் நல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். விருச்சிக ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்வில் அனைத்து விதமான வளங்களையும் நலன்களையும் நீண்ட பரிபூர்ண ஆயுள் ஆரோக்கியத்தையும் பெற்று வாழ எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் வாராகி அன்னையையும் அண்ணாமலையானையும் உங்கள் சார்பில் நானும் வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவலட்சுமி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செய்தி.